வணக்கம் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். தசா புத்தி பலன்கள். இப்போ தசா புத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய திசை நடக்கிறப்ப சூரியனுக்கு பகை கோளான சுக்கிரன், சனி, ராகு, கேது புத்தியெல்லாம் நல்லது செய்யாது. பொது பலன். அதுக்கடுத்தாப்புல என்ன பண்ணுறீங்கன்னா, சந்திர திசையில் சந்திரனை பயிக்கிற புதன் புத்தி நல்லா இருக்காது. செவ்வாய் திசையில் செவ்வாய்க்கு எதிரியான அதே தான் சனி, ராகு, கேது புத்தியெல்லாம் நல்லா இருக்காது. அப்புறம் செவ்வாய் புத்தி முடிஞ்சோடனே ராகு திசையில் சந்திர புத்தி அப்படி ஒன்றும் விசேஷமாக வேலை செய்யாது. சூரிய புத்தியும் விசேஷமாக வேலை செய்யாது. அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா குரு தசை, குரு பகை. அதனால் சுக்கிரனுடைய புத்தியோ புதன் புத்திகளோ அவ்வளோ சிறப்பாக வேலை செய்யாது. குரு முடிஞ்சு சனி புத்தி வந்தோடனே அதில் சூரிய சந்திர புத்தியெல்லாம் நல்லா இருக்காதுங்க. அதுக்கடுத்தாப்புல புதன் திசை வந்துச்சுன்னா புதன் திசையில் புதனுக்கு எதிரி தானே. இந்த சந்திரன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. செவ்வாயும் கொஞ்சம் ஸ்மாராக இருக்குங்க. பலன்கள் திசா புத்தி பலன்களை சொல்கிற நூல்கள். கேது திசை வந்த உடனே கேதுக்கு ஆகாத கோள்கள் சூரியன், சந்திரன், அந்த புத்திகள் நல்லா இருக்காது. சுக்கிர திசை வந்தோடனே சுக்கிரனுக்கு எதிரி பாய்க்கிறாரு குரு புத்தியும், அந்த சூரிய புத்தியெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு. அதுக்கடுத்தாப்புல சூரியன், இதோட திசை முடியுது. ஆக இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் இதெல்லாம் தோற்று போயிடுச்சு ஜோதிட உலகத்தில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவகங்களை இயக்கக்கூடிய தன்மைகள் எப்போ வந்துச்சோ அப்போ இந்த எதிரிகள் திசா புத்திகள் நல்லா இருக்குங்கிறதெல்லாம் அடிபட்டு போச்சு. அங்கே பாவகங்களை தான் கோள்கள் திசா அடிப்படையில் இயக்குதுங்கிறப்ப அது என்ன பாவத்தை இயக்குது? இப்போ சூரிய திசை சனி புத்தி, சூரியன் தனபாவத்தையே இயக்குறான், சனியும் தனபாவம் அல்லது லாபபாவத்தை இயக்குறான். அப்போ இந்த சூரிய திசை சனி புத்தியில் கெடுதல் பலன் வரும்னு பழைய காலத்தில் சொன்னீங்களே, இந்த கெடுதல் காலத்தில் இவன் எப்படி சார் பணமும் லாபத்தையும் கொடுப்பான் இந்த சனி அப்படின்னு கேட்குறப்ப கொடுப்பான். திசாநாதனுக்கு புத்திநாதன் பகை, நட்பு, உச்சம், ஆட்சி அதெல்லாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு இருக்க வேண்டியதான், இவன் வேலையை செய்வான். இந்த தசாநாதனுக்காக நான் எதிரியாக இருந்து நான் பலன்களை குறைப்பேன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏமாளித்தனம். அதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. எனவே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திசா புத்திகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி திசாக்கள்ல கோளுக்கு பகையானவன் அப்படின்னு நீங்க முடிவுக்கு வந்துட்டா நம்ம பல பிரச்சனையை சந்திப்போம். சூரிய திசை சனி புத்தி பகைனா சனி புத்தியில சனி அந்தரம் வர்றப்ப அதிபகை, அதுக்கடுத்தாப்புல புதன் அந்தரம் வர்றப்ப அது நட்பா, இப்படின்னு அந்தரத்துக்குள்ள போவோம். அந்தரத்துக்குள்ள எல்லாம் போயிருப்போம். இந்த விட்டுருங்க. சூரிய திசையில இந்த சனி புத்தி கெடுதல் செய்யும் அப்படிங்கிற அந்த வாய்ப்பவே விட்டுருங்க. பாவகத்துக்கு வாங்க. பாவகம் மெயின். அன்பு நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு சொல்றேன், 6, 8, 12 கோள்கள் இல்லாட்டினாலே நீங்க நல்ல ஜாதகம். நீங்க பாட்டுக்கு உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். எந்த ஜோசியரையும் பார்த்து பலன் கேட்க வேண்டியது இல்லை. ஏன்னா பாவகத்திலே கோள்கள் இல்லைங்கிறப்ப நாம ஏன் போய் அதை போய் ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? நம்ம நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம். எனவே அன்பு நண்பர்களே, உங்களை திரும்பவும் சொல்றேன், கவனமாக இருங்க. இந்த ஜாதகத்துல யாராவது உங்களுக்கு இது சந்திர திசை, சந்திரனுக்கு புதன் ஆகாது, சந்திரனுக்கு சனி ஆகாது, எதையாவது ஒண்ணு சொல்லி உங்களை குழப்புறாங்கன்னா நமக்கு வேண்டாங்க, சரி சாட்டு வந்துடணும். இங்கு பாவகங்கள் தான் வேலை செய்யுது. தசாநாதனுக்கு புத்திநாதன் பகை உச்சம்ங்கிறதெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் அதுக்கு வேலை இல்லை. இவன் பாவத்தை இயக்குறான், அவன் பாவகத்தை இயக்குறான்.
பாவக அடிப்படையில பார்க்கும்போதுதான் நமக்கு பலன்கள் யாரு எந்த பாவத்தை இயக்குறாங்க, அவங்க எப்படி பலன் தர போறாங்கன்னு பார்க்கணும். என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, ஏன் சார் திசாநாதனுக்கு புத்திநாதன் பகை, ஆனால் அது பலன் தராதுன்னு சொல்லி அந்த திசா புத்தி பலன்கள்ல சொல்லியிருக்காங்களே, அது என்ன ஆகுறதுன்னு கேட்கிறார். நான் அதை ஏத்துக்கிறதே கிடையாது. அதெல்லாம் நாங்க எடுக்கிறதே கிடையாது. போயா, அதெல்லாம் பழைய காலத்துல அது சொன்னது உண்மை. அதெல்லாம் மறுக்கவே முடியாது. இன்றைய காலத்துல பாவகம் தான் இயங்குது. நல்லா தெளிவா கொண்டாந்து விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லா கோள்களும் தங்களுடைய குணத்தின் அடிப்படையில் பாவகத்தை செயல்படுத்துது. தென் பாவம் எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்த்து ஈஸியா நம்ம போயிடலாமே. ஏன் தேவையில்லாத கஷ்டத்தை உருவாக்கிக்கணும்? திசாநாதன் நல்ல பாவத்தை இயக்கி புத்திநாதன் 6, 8, 12 இயக்குனால் திசாநாதனால அந்த புத்தியினுடைய வரக்கூடிய தீமைகள் சரி பண்ணப்பட்டு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில பக்குவமா விளையுது. அதே மாதிரி திசாநாதன் 6, 8, 12 பட்டு இந்த புத்திநாதன் நல்ல பலன்களை நடந்தாலும் அந்த நேரத்துல நமக்கு கொஞ்சம் உதவிகள் வேணா கிடைக்குமே தவிர அங்கேயும் அதே பாதிப்பு தான். எனவே இந்த கோள்களின் அடிப்படையில நீங்க பார்க்கக்கூடிய இந்த தசாநாதனுக்கு புத்திநாதன்றதெல்லாம் மறந்துட்டு நாம அழகாக பாவக அடிப்படையில் எவ்வாறு கோள்கள் செயல்படும், ஒரு கோள் 1ஆம் பாவத்துல எந்த கோளுக்கு இருந்தால் அது நன்மை தருது, 1ஆம் பாவத்தை எந்த கோள்கள் இருந்தால் அது அவருக்கு நன்மையை சிறப்பாக தராமல் போகுது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா 1ஆம் பாவத்துல சூரியன் இருக்கிறதுக்கும் 1ஆம் பாவத்தில் சனி இருக்கிறதுக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கு. 2 பேரும் லக்ன கேந்திரம் தான். ஆனால் சூரியன் சபைக்கு முன்னவனாகணும் என்று நினைத்து கொண்டிருப்பவன். பட் சனியனோ சபைக்கே போகாமல் எப்படி நம்ம வாழ்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன். 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. லக்ன சனிதான், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. சபைக்குள் நுழையவே அச்சப்படுவான். வேண்டாண்டா நமக்கு இருக்கிறான்னு விலகுறான் இவன் சனி. ஆனா லக்ன சூரியன் நான் தான் சபைக்கு தலைவன் முன்னவன் அப்படின்னு போய் நிப்பாட்டுறான். அப்ப 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நாம பார்க்கணுங்க. நன்றிங்க. எப்பவுமே கோள்கள் திசாநாதன் புத்திநாதனுக்கு பகையா நட்பான்னு பார்க்காம தயவு செய்து பாவகங்கள் நல்லா இயங்குதான்னு பார்த்தீங்கன்னா அழகாக வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். நன்றி.